இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது இந்தியா முக்கியமான சோதனை ஒன்றினை செய்ய உள்ளது. நண்பர்களே, உலகில் வேறு எந்த நாடுகளும் செய்யாத அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவிற்கு அடுத்தபடியாக 4வது நாடாக ஒரு புதிய தொழில்நுட்பம் ஒன்றினை செய்து பார்க்க உள்ளது. நமது சயின்டிஸ்ட்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் இந்த சாதனை நிகழ உள்ளது. நண்பர்களே, இந்த மாதம் 30ஆம் தேதி அந்த சாதனை நிகழ்த்தப்பட உள்ளது. அது என்னவென்பதை வாருங்கள் நண்பர்கள் வீடியோக்குள் சென்று பார்க்கலாம். நண்பர்களை, இஸ்ரோ நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலகத்தில் உள்ள பல விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களும் ஆச்சரியப்படும் வகையில் நமது விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதே உலகம் அறிந்த விஷயம். நமது விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினை, இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சி நிலையத்தினை பல நாட்டு அறிஞர்களும் மிக சிறப்பாக செயல்படுவது என்று கூறுவதோடு மட்டுமில்லாமல் நம் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துடன் ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் ஒப்பந்தம் செய்து கொண்டு நமது தொழில்நுட்பத்தை அவர்கள் கேட்டு வாங்குவதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நண்பர்களே, சரி நண்பர்களே, என்ன ஒரு புதிய தொழில்நுட்பம் நாம் செய்ய உள்ளோம்? விண்வெளியில் நமது PSLV என்று சொல்லக்கூடிய PSLV 60 என்று சொல்லக்கூடிய ராக்கெட் மூலம் நாம் 2 சிறிய செயற்கைக்கோளை மேலே ஏவி அந்த செயற்கைக்கோளை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் 2 செயற்கைக்கோள்களையுமே நிறுத்தி அவற்றை ஒன்றுக்கொன்று இணைக்கவும் மறுபடியும் அவற்றை ஒன்றுக்கொண்டு விலக்கிக் கொள்ளவும் செய்யுமாறு அந்த தொழில்நுட்பத்தை விண்வெளியில் செய்ய உள்ளார்கள். நண்பர்களே, இந்த தொழில்நுட்பமானது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே இதுவரை செய்துள்ளன. தற்போது நமது நாடும் இதை சோதனை ஓட்டமாக செய்து பார்க்கவிருக்கிறது. இந்த மாதம் டிசம்பர் 30ஆம் தேதி 2024 அன்று. நண்பர்களே, சோதனைக்கு பெயர் ஸ்பேடெக்ஸ் என்று நமது இஸ்ரோ நிறுவனம் பெயரிட்டுள்ளது. ஸ்பேடெக்ஸ் என்றால் ஸ்பேஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் என்று அர்த்தம். இதில் என்ன நிகழவிருக்கிறது என்றால், நமது இந்திய நாட்டில் பல வருடங்களாக பல சேட்டலைட்டுகளை மேலே அனுப்பி வைத்த PSLV என்று சொல்லக்கூடிய PSLV வகையைச் சேர்ந்த PSLV C60 என்ற இந்த ராக்கெட்டானது 2 மிக சிறிய செயற்கைக்கோளை மேலே அனுப்ப உள்ளது. 470 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ராக்கெட் சென்று இந்த 2 சேட்டிலைட்டுகளையும் விண்வெளியை நிலைநிறுத்தும். இந்த சேட்டிலைட்டுகள் ஒவ்வொன்றும் தலா 220 கிலோ எடை கொண்டது. நண்பர்களே, இந்த சேட்டிலைட்டுகளை PSLV C60 என்ற ராக்கெட் மேலே சென்று நிலைநிறுத்தியவுடன் அவை ஒரே நேரத்தில் ஒவ்வொன்றாக மிக மிக அருகில் இருக்குமாறு நிலைநிறுத்திவிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 2 சேட்டிலைட்டுகளுமே மிக குறைந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வேகத்தில் செல்லுமாறு மிக குறைந்த வேகத்தில் நகர்ந்து கொண்டு இருக்குமாறு இந்த ராக்கெட் அவற்றை செலுத்திவிடும். அதன் பின்னர் இந்த ராக்கெட்டுகளுக்கு SDX-01, SDX-02 என்று பெயரிட்டுள்ளார்கள். SDX-01 என்பது அடுத்த ராக்கெட்டை துரத்தி செல்லக்கூடியது. SDX-02 என்பது அது டார்கெட் சேட்டலைட். அதை நோக்கி முதலாவதான SDX-01 என்ற சேட்டலைட் நகர்ந்து சென்று அந்த SDX-02 என்று சொல்லக்கூடிய சேட்டலைட்டுடன் பொருந்த வேண்டும், இணைய வேண்டும். ஆகவே தற்போது 2 மிக குறுகிய வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது டார்கெட் SDX-02 என்ற விண்கலத்தில் உள்ள புரொபல்சன் சிஸ்டத்தை பயன்படுத்தி அதனை சற்று SDX-01 செல்லக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையிலேயே வருமாறு அதனை நகர்த்தி 2 ஒரே வேகத்தில் SDX-01 என்ற சேசர் சேட்டலைட்டும் SDX-02 என்ற டார்கெட் சேட்டலைட்டும் 2 ஒரே வேகத்தில் ஒரே சுற்றுப்பாதையில் செல்லுமாறு செய்து விடுவார்கள், ஏவப்பட்ட ஒரே நாளில். அடுத்தபடியாக இந்த 2 சேட்டலைட்டுகளும் செல்லும்போது முதலாவது சேட்டலைட்டினை சற்று வேகப்படுத்தி 2வது சேட்டலைட்டுடன் சென்று இணையும் வகையில் உள்ள சோதனையை செய்வார்கள். இவை 2மே 10 முதல் 20 கிலோமீட்டர் இடைவெளியில் ஒரே வேகத்தில் சென்று கொண்டிருக்கும். SDX-01 என்ற சேட்டலைட் வேகத்தை சற்று மாற்றி அதை SDX-02 என்ற சேட்டலைட்டுடன் இணையுமாறு வேகத்தை சற்று கூட்டுவார்கள். அப்போது 20 கிலோமீட்டர் இடைவெளி 2 சேட்டலைட்டுக்கும் இருந்ததை அதை மறுபடியும் 5 கிலோமீட்டர், 500 மீட்டர்,
225 மீட்டர், 15 மீட்டர், 5 மீட்டர், 3 மீட்டர் என்ற அளவில் நெருங்கி வருமாறு செய்து இரண்டையுமே இணைக்கும் அளவிற்கு அதனை செய்வார்கள். இது மிக மிக சிரமமான ஒரு செயல். இந்த சோதனையை பிற நாடுகளும் செய்துள்ளன. தற்போது நமது நாடும் செய்ய உள்ளது. இப்போது 2 சேட்டலைட்டுகளும் இணைந்தவுடன் 2 சேட்டலைட்டுக்கும் இடையே மின்சாரம் செலுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதா, நன்றாக 2 சேட்டலைட்டுக்கும் இடையே செல்கிறதா என்ற சோதனையை செய்வார்கள். அதன் பின்பு 2 சேட்டலைட்டுகளையும் தனித்தனியாக பிரிப்பதற்கு வேண்டிய சோதனையை செய்வார்கள். 2 சேட்டுகளையும் அதே வேகத்தில் செல்லும் அளவில் வேண்டிய அளவிற்கான தூரத்தில் இரண்டையுமே பிரிப்பதற்கு வேண்டிய சோதனையும் அங்கு செய்வார்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த சோதனை எதற்கு என்று நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா ஏற்கனவே விண்வெளியில் தனது ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைத்துள்ளது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து நிலையான இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து விண்வெளி ஆராய்ச்சி கூடம் என்பது பூமியிலிருந்து சுமார் 430 முதல் 450 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் நிறுத்தப்பட்டு அங்கே மனிதர்கள் சென்று வரவும் அதனுடன் பிற சேட்டலைட்டுகளும் சென்று இணையும் வகையிலும் அங்கே சில கருவிகளை கொண்டு செல்லவும் அந்த கருவிகளை வைத்து அங்கே சோதனை செய்யவும் அந்த கருவிகளை மறுபடியும் எடுத்து திரும்ப பூமிக்கு கொண்டு வரவும் என பலவகையான ஆராய்ச்சிகளை செய்யும் அளவில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றினை அமெரிக்கா அமைத்துள்ளது. அதே போன்று ரஷ்யாவும் தனது ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைத்துள்ளது. தற்போது சீனா தனது ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைத்து முடிக்கும் தருவாயில் உள்ளது. ஆகவே நமது அரசும் 2040-45 ஆண்டிற்குள் இந்தியா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றினை விண்வெளியில் அமைக்க வேண்டும் என ஏற்கனவே நம்ம பிரதமர் அவர்கள் கூறிய அந்த அறிவுரைப்படி தற்போது நமது இஸ்ரோ இந்த சோதனையை மிக வேகமாக செய்து வருகிறது நண்பர்களே. ஏனென்றால் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நாம் மேலே சென்று நிறுத்திவிட்டால் அங்கே மனிதர்கள் செல்லவும் அது மட்டும் இல்லாமல் வேண்டிய கருவிகளை எடுத்து செல்லவும் வேண்டிய பிற சேட்டலைட்டுகளை கூட இணைத்து அதிலிருந்து தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யவும் மறுபடியும் திரும்ப பூமிக்கு வரவும் போன்ற இது போன்ற இணைத்தல் மற்றும் விளக்குதல் போன்ற செயல்களை செய்வதற்காக இந்த முதல் பரிசோதனை செய்ய உள்ளது நமது இஸ்ரோ நிறுவனம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் சந்திரயான் 4 என்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நாம் சந்திரனுக்கு அனுப்ப உள்ளோம். இந்த ஆராய்ச்சியில் மிக முக்கியமானது என்னவென்றால் சந்திரனில் உள்ள நிலத்து மண்ணை எடுத்து வந்து இங்கே சோதனை செய்வது தான். ஆகவே அந்த அளவிற்கு மண்ணை எடுக்கக்கூடிய கருவி இயங்கவும் அந்த எடுக்கப்பட்ட மண் மீண்டும் ஒரு விண்கலத்திற்கு வந்து அந்த விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் செய்யவும் இது போன்ற செய்கைகளை செய்து முடிப்பதற்கு தற்போது இணைத்தல் மற்றும் நீக்குதல் என்ற 2 வகை சேட்டலைட்டுகளை விண்வெளியை அனுப்பி தற்போது சோதனை செய்கிறார்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நாம் அமைக்க உள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு நமது சயின்டிஸ்டுகளை அனுப்பவும் மக்களை சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகங்களுக்கு வீனஸ் கிரகங்களுக்கு அனுப்பி மறுபடியும் அவர்களை திரும்ப பூமிக்கு கொண்டு வரவும் போன்ற செயல்களை எல்லாம் நாம் செய்து முடிப்பதற்கு இந்த முதல் சோதனை தற்போது செய்யக்கூடிய சோதனை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இந்த சேட்டலைட்டுகள் 66 நாட்கள் புரிந்து கொண்டிருக்கும். 66 நாட்கள் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னர் அந்த ஒவ்வொரு சேட்டலைட்டிலையுமே மிக முக்கியமான கேமராக்களை பொருத்தியுள்ளார்கள். சேஸ் செய்யக்கூடிய அந்த சேட்டலைட் SDX-01 என்பது பூமியின் வரைபடங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து நமக்கு புகைப்படங்களை அனுப்பி கொண்டிருக்கும். SDX-02 என்று சொல்லக்கூடிய அந்த டார்கெட் சேட்டலைட்டிலிருந்து அங்கே என்னென்ன வெப்பநிலை நிலவுகிறது, என்னென்ன மாற்றங்கள் அந்த இடத்தில் நிலவுகின்றன, ரேடியேஷன் எஃபெக்ட் எவ்வாறு உள்ளது போன்ற அனைத்து வகையான டேட்டாக்களையும் நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது சயின்டிஸ்டுகள் திறமையானவர்கள், அவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு வேண்டிய பண உதவியும் இடவசதியும் ஆராய்ச்சி செய்வதற்கான வசதிகளும் செய்து கொடுத்தால் உலகிலேயே மிக மிக சிறந்த சயின்டிஸ்டுகளாக நமது சயின்டிஸ்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நண்பர்களே. முடிந்தால் நமது நாட்டை மட்டும் தனியாக பயிர்ந்தெடுத்து மேலே விண்வெளியில் உரிய புதிய கண்டமாக கூட அமைக்கக்கூடிய திறமை நமது சயின்டிஸ்டுகளுக்கு உள்ளதென நாம் நம்பலாம் நண்பர்களே. இந்த ஸ்பேடெக்ஸ் திட்டம் சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவியுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான இன்றைய நியூஸ் வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.